வர்றாளா எசப்பாட்டு? ஏமா பசிக்குதுமா, சூப்பு குடிக்கணும் போல இருக்கு. அந்த மிச்சம் இருக்கிற எலும்புல நீ போய் சூப்பு வச்சு கொண்டுட்டு வாமா. எனக்கு எந்த ஊர்லடா சூப்பு வைக்க தெரியும்? நான் ரசம் வைக்கவே 20 வருஷம் கழிச்சு கத்துக்கிட்டேன். என்னைய போய் சூப்பு வைக்க சொல்ற? போவா, உன் பொண்டாட்டிட்ட போய் ஊத்தி குடி. மாடனே வாங்க மாமா. அமௌண்ட் கட்டிட்டீங்களா? அமௌண்ட் கட்டிட்டோமா. டாக்டர் மத்தியானம் 2 மணிக்கு ஆப்ரேஷன் ஏற்பாடு பண்றோம்னு சொல்லிட்டாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆப்ரேஷன் பண்ணிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை, கவலைப்பட வேணான்னு சொல்லியிருக்காரு. நீ தைரியமா இரு மாடனே. ஆத்தாவுக்கும் தைரியம் சொல்லு. ஆப்ரேஷன் பண்ணிட்டா மாமாக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஆமா, பணம் எல்லாம் கரெக்டா இருந்ததா மாமா? எதுவும் தேவைப்படுதா? வரைக்கும் வந்த மருந்து மாத்திரை ஊசி மருந்துக்கு அப்புறம் ஆப்ரேஷனுக்கு தேவையான பணத்தை எல்லாத்தையும் நீ நகை கொடுத்ததை வச்சு கட்டிட்டேன். இதுக்கு மேலே நம்ம காலி பண்ணி போகும்போது தான் பெட்டு வாடகை அப்புறம் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறதுக்கான மருந்து மாத்திரை செலவு மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை அப்புறம் பார்த்துக்குருவோம்மா. முதல்ல ஐயாவுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியட்டும். சுப்பிரமணி அத்தா, மத்தியானம் ஆப்ரேஷன் ஆரம்பிக்கிறாங்களாம். நீ கவலைப்படாதத்தா, கண்டிப்பாக ஐயாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடலாம். ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு அவருக்கு உடம்பு தாங்குமான்னு தெரியலேடா. முன்னாடி மாதிரிலாம் உள்ள ஆப்ரேஷன் இப்போ இல்லை ஆத்தா. இப்பெல்லாம் கம்ப்யூட்டர் மூலியமாவே பண்ணிடுறாங்க. இது ரொம்ப பெருசு ஒன்றும் கிடையாது. நீ பயப்படாம இரு. ஆப்ரேஷனுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை அவர் முகத்தை பார்க்கணும்டா சுப்பிரமணி. தான் நானும் டாக்டர் கிட்ட கேட்டேன். ஆனால் அவங்க ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கறலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்கிறாங்க. நான் வேணும்னா ஏதுக்கும் மறுபடியும் கேட்டு பார்க்குறேன் தா. கேட்டு பாருடா. என்னால அவரை பார்க்காம இருக்க முடியலடா. ஐசியூல வச்சிருக்கேன், ஐசியூ வாட்டில் வச்சிருக்கோம்னு கண்ணால காட்ட மாட்டோம்ங்கிறாங்களே. நான் ஐயனை பார்க்கணும்டா சுப்பிரமணி. ஏதாவது ஏற்பாடு பண்ணடா. நான் கண்டிப்பாக வேணும்னா மறுபடியும் டாக்டர் கிட்ட பேசி பார்க்குறேன். டாக்டர் நல்ல மனுஷனா இருக்காராத்தா, அதனால கண்டிப்பாக விடுவார். மற்றவங்க யாரும் இல்லைனாலும் நீங்கள் மட்டுமாவது போய் பார்த்துட்டு வர்றதுக்கு நான் அனுமதி கேட்குறேன். பேசி பார்ப்போம். மாமா, ஆஞ்சியோ ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுல்ல மாமா? உடனே லட்சக்கணக்கான பேர் இந்த ஆப்ரேஷன் பண்ணத்தான் செய்கிறாங்க. ஆஞ்சியோ பண்ணினாத்தான் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது என்ன பண்ணுறது? அப்போ தானே நம்ம ஐயாவுக்கு குணமாகும். அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, நீ படித்த புள்ள, இதை பற்றி உனக்கு தெரியாதா? பிளாக் இருக்கிறத எடுத்து விட்டாதானமா சரியாகும். அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? புரியுது மாமா. அந்த தெய்வம் தான் மாமாவுக்கு நல்ல வழியை காட்டணும். மாமா, அத்தாவுக்காக டாக்டர்கிட்ட திரும்ப போய் நான் ஒரு வார்த்தை பேசிட்டு வரேன். அன்னைக்கிளி இந்த ட்ரிப்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மறு ட்ரிப்ஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு மட்டும் என்னென்னு பார்த்துக்கிட்டு கையில் இருக்கிற பணத்தை எடுத்து கொடு. பில்லை கரெக்டாக கலெக்ட் பண்ணி வச்சுக்க, சரியா? அங்கிட்டு இங்கிட்டு விட்டுறாத. சரிங்க மாமா, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் என்னென்னு பேசிட்டு வாங்க. சரிப்பா சரிப்பா. இங்கே போயிருக்குங்க இதுக்கு ரெண்டும். ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேங்குதுங்க. மாமாவுக்கு ஃபோன் அடித்தா சுவிட்ச் ஆஃபில் வருது. இந்த மாடனு ஃபோனை ரீச்சே பண்ண முடியல. ஒருவேளை என்னையவும் வனசாக்காவையும் விட்டுவிட்டு அதுக்கு ரெண்டும் எதுவும் டூர் போயிருச்சுகளா, இல்லை எதுவும் வேற பிளான் பண்ணி புதுசாக கடை ஓப்பன் பண்ணிருச்சுகளா? ஒன்றுமே புரியலையே. என்னவா இருக்கும்? காலையிலேருந்து மண்டையை போட்டு குழப்பி காய்கறியை பூரா வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம். இன்னும் சமைக்கிறதுக்கு ஆள் வரலைன்னா என்ன செய்ய? நல்லா தானே நெடுவாளின்னு கூப்பிட்டுக்கிட்டு வந்தேன். அப்புறம் என்ன கூட ஒரு அடமொழி? இப்ப எருமைன்னு சொன்னதான் உனக்கு பட்டுக்கிட்டு போயிருச்சா? காய்கறி வாங்கிட்டு இருக்கிறத நினைச்சு கவலைப்படுற. அங்க ஐயாவுக்கு உடம்பு சரியில்லையா, ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களாம். அக்கா மாடனி எல்லாம் ஆஸ்பத்திரியில இருக்குகளாம். என்னக்கா சொல்ற? ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களா? மாடி, மாடன புருஷனுக்கு ஐயாவுக்கும் சண்டை வந்து ஏதோ அடிபுடி தகராறு வந்து நெஞ்சு வலின்னு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களாம். ஆபரேஷன் பண்ண போறாங்களாம். இப்பதான் அக்கா போன் அடிச்சு சொல்லுச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல, நல்லா இருக்காருல்ல? ஆபரேஷன் பண்ணிட்டா பிரச்சனை இல்லைன்னு தான் அக்கா சொல்லுச்சு. இப்பதான் மாமா பணம் எல்லாம் கட்டிட்டு வந்தாராம். அந்த லூசுக்கு போன் அடிச்சு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு என்ன? எத்தனை வாட்டி போன் அடிச்சுக்கிட்டு இருக்கோம்? காலை ரீச் பண்ணுதுங்களா? ஆமா, நெஞ்சு வலின்னு அவசரப்பட்டு ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்திருக்கிறவங்க சவகாசமா போன் பண்ணிட்டு உனக்கு எல்லா விவரத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்களாக்க. ஆமா, அதுவும் நெசந்தேன், சொல்லத்தே முடியாது. ஐயோ, இப்ப எப்படி இருக்காரு? சரி வாரியா, உடனே ஆஸ்பத்திரி கிளம்புவான். கிளம்பத்தான் வேணும், வாரம்னு சொல்றேன். அக்கா அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லுது. நாங்க பாத்துக்கிறோம், எதுக்கு எல்லாரும் ஆஸ்பத்திரிக்குன்னு கேக்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. நீ ஒரு வாரத்தை போன் அடிச்சு கேக்குறியா? வேணான்னு சொல்லுதா? அது வேணான்னு சொன்னா பேசாம விட்டுட்டு இருக்க முடியுமா? பாவம் மாடனு தவிச்சு போயிருப்பால, அவளுக்கு துணைக்காத நம்ம போய் இருக்கணும்லக்கா. இரு, நான் போன் அடிச்சு கேக்குறேன். அது கிடக்க கிறுக்கு. சரி, வேணா அடிச்சு பாரு. இந்த மாடனு புருஷனுக்கு என்னதான் மர கலண்டுச்சுன்னே தெரியல. வீணா போனவன். அவனால அந்த குடும்பத்துல எவ்வளவு தொல்லை. இப்பதானே விவரத்தை சொன்னேன், மறுபடியும் நெடுவாளி அடிக்கிறா. ஹலோ நெடுவாளி. ஏக்கா, இப்பதாக்கா வனசாக்கா வந்து விவரத்தை சொல்லுச்சு. நாங்க கிளம்பி வாரோம். நீங்க மட்டும் எப்படி சமாளிப்பிய?
அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நெடுவலி, நீ பேசாம கடையை பாத்துக்கிறங்க. நான் இருக்கே, மாமா இருக்காக, இந்த மொட்டைக்கார அத்தா இருக்கு, எல்லாரும் இங்கனக்குள்ள இருக்கோம். நிறைய பேர் வந்து ஆஸ்பத்திரியில கிடந்தாலும் திட்டுவாங்கல்ல. நீங்க பாத்துக்கிறங்கடி. மத்தியான சாப்பாடெல்லாம் ஒன்றும் ரெடி பண்ண வேணாம். காலையில டிஃபன் மட்டும் எப்படியாவது பார்த்து ஒரு இட்லி தோசையாவது போட்டுருங்க. ஏக்கா மத்தியானத்துக்கும் சாப்பாடு செய்யறதுனா கூட நாங்கள் செஞ்சுருவோம். கரெக்டாக அளவு சாப்பாடுன்னு ஒரு 50 பேருக்கு மட்டும் பண்ணுறதுனா பண்ணிட்டு போக. இதனாலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குருவோம். ஆனால் எப்படிக்கா நாங்கள் கூட இல்லாமல் சமாளிச்சுக்கிறவீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லடி நெடுவாளி, அதெல்லாம் இப்போ வர வேணாம். ஐயாவுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் தான் போய் பார்க்க முடியும். இப்போ பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆப்ரேஷன் முடிஞ்சடியோட உனக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறேன், 2 பேரும் கிளம்பி வாங்க, சரியா? சரிக்கா சரிக்கா. ஏக்கா நிச்சயதார்த்த ஆர்டர் எடுத்தோம்ல, அதுக்கு காய்கறி எல்லாமே கொண்டுட்டு வந்து சேர்த்துட்டோம். எப்படிக்கா அப்புறம் நீங்கள் எல்லாம் இல்லாமல் நம்ம என்னக்கா சொல்கிறது? இப்போ அவங்கள்ட்ட 2 பேரும் சமாளிக்க முடியுமான்னு தெரியலையே. அதெல்லாம் சமாளிச்சுக்கிறலாண்டி. நான் வேணும்னா கூட என் மாமியாவை காய் வெட்டுறதுக்கெல்லாம் கூப்பிட்டுக்கிறேன், நம்ம எடுத்து பண்ணுவோம். எப்படிக்கா அவங்க 2 பேரும் இல்லாமல், அதுவும் அக்கா இல்லாமல் எப்படில பண்ணுவ? அதெல்லாம் பண்ணிடலாம், நீ அதை பற்றிலாம் ஒன்றும் அக்காட்ட சொல்லாத, விடு, நம்ம பார்த்துக்குருவோம். நிச்சயதார்த்த வீட்டில் இந்த மாதிரி சூழ்நிலையை எடுத்து சொல்லுமாக்கா. கம்மியான பேருக்கு தானே சமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க வேற ஏதாவது ஹோட்டலில் ஆர்டர் கொடுத்துக்குருவாங்க. இன்னும் தான் நேரம் இருக்கு, நாள் இருக்கே. இன்னும் 2 நாளுக்குள்ள அவங்க ஏதாவது ஒரு வழி பண்ணிக்கிருவாங்க. நீ கேன்சல் பண்ணிக்கிறோம்னு சொல்லி விவரத்தையும் தெளிவாக சொல்லிடு. வேணாம், நம்ம அப்புறம் பார்த்துக்குருவோம். என்ன வண்டி அக்கா என்ன சொல்லுது? நிச்சயதார்த்த ஆர்டரை கேன்சல் பண்ண சொல்லுது. நாங்கள் சமாளிச்சுக்கிறோம்னு சொல்லுவேன். அக்கா நாங்கள் சமாளிச்சுக்கிறோம்க்கா. சரி, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் சிரமப்பட வேணாண்டி. 50 பேருக்கெல்லாம் உங்கள் 2 பேரால சமாளித்து கண்டிப்பாக முடியாது. கூட ஒரு ஆள் வச்சுக்கிட்டாலுமே கஷ்டம்தான். நானே காய்கறி வாங்கிட்டு வந்ததெல்லாம் வீணாக போயிருமேங்கிறதுனால தான் காலையில் டிஃபனுக்காவது போட்டு முடிச்சு விடுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு 2-3 நாளைக்கு டிஃபனை மட்டும் பார்த்துக்கிறங்க. மத்தியான சாப்பாடு கூட வேணாம். நீங்கள் விசேஷத்துக்கெல்லாம் ஒன்றும் எடுத்துக்கிற வேணாம், கேன்சல் பண்ணி விட்டுருங்க, சரிதானே? நான் போனால் வைக்கிறேன். சரிக்கா சரிக்கா. என்ன வண்டி? நீங்கள் சிரமப்படாதீங்க, கேன்சல் பண்ணிருங்கன்னு சொல்லிருச்சு. அப்போ நம்ம அவகிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுவோம். சரி, அப்போ விடு. ஒரு நாளைக்கு நம்ம பாட்டுக்கு என்னத்தையாவது குண்டக்க மண்டக்க பண்ணி டேஸ்ட்டு நல்லா இல்லைன்னா விசேஷக்கார வீட்லேயும் சங்கட்டமாக போயிடும். நம்ம கடையோட பேரும் கெட்டு போயிடும், இனிமேல் ஆர்டர் வராது. அதுவும் நல்லது தான். இன்னொரு வாட்டி வரும்போது பார்த்துக்குருவோம். அது வரைக்கும் காலையில் டிஃபனை மட்டும் அக்கா சொல்கிறது மாதிரி போடுவோம். சரிக்கா. அக்கா விவரத்தை சொல்லவும் ராதிகாவை ஒத்தாசைக்கு கூப்பிட்ருக்கேன். செத்த அவளும் காய்கறி இதுகெல்லாம் நறுக்கி கொடுப்பா. நீ எனக்கு உதவி மட்டும் செய்யி, நான் மற்றதை பார்த்துக்கிறேன். சரிக்கா, வா செஞ்சுக்குருவோம். ஏய் பார்த்து கவனமா வாடி. என்ன நினைப்புல வர? இல்லைங்க, லைட்டாக தான். அங்கங்க தண்ணி ஏதாவது கொட்டி போட்டிருப்பாங்க, கவனமா நம்ம தான் பார்த்து நடக்கணும். சரி. இப்பவே நல்ல லேட் ஆயிடுச்சு. அப்பாயின்மெண்ட் போட்டதுனால ஒருவேளை அலோவ் பண்றாங்களான்னு தெரியல. போய் என்னன்னு விசாரிச்சு பார்க்கலாம், சரியா? நீ கவனமா மெதுவா நடந்து வா. சரிங்க, நான் பார்த்துக்கிறேன், வாங்க. சரி, எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். மேடமை பார்க்கணுமா, சாரை பார்க்கணுமா? இல்ல, இன்னைக்கு ஸ்கேன் பண்ணணும்னு எழுதி கொடுத்துருந்தாங்க. ஸ்கேன் பண்றவங்க வந்துட்டாங்களா? ஸ்கேன் பண்றவங்க வந்துட்டு கிளம்பிட்டாங்களே. என்ன சிஸ்டர் சொல்றீங்க? அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தேனே. அப்பாயின்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போட்டுட்டு நீங்க வீட்லயே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி சார் ஸ்கேன் பண்ண முடியும்? கரெக்ட் டைமுக்கு வரணும்ல. சிஸ்டர், வீட்ல கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, இப்போ பண்ண முடியாதுங்களா? மேம் கிளம்பிட்டாங்க. இனி நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஃப்ரைடேவா? மேம், இந்த வாரம் கண்டிப்பா அவளுக்கு ஸ்கேன் பண்ணணும். அடுத்த வாரம்க்குலாம் அவங்க வளகாப்பு போட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இதுக்கு நாங்க என்ன சார் பண்ண முடியும்? நீங்க தான் உங்க டைம் மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்கணும். இத்தனை மணிக்கு இத்தனை தேதி இன்னும் கிளம்புன்னு தெளிவா எழுதி தான் கொடுத்து அனுப்புறோம். ஃபோன் பண்ணியும் ரீகால் பண்றோம். இதுக்கு மேல நாங்க என்ன சார் பண்ண முடியும்? ஹாஸ்பிட்டல் சைடுல இருந்து எல்லாமே பண்ணிட்டு தானே இருக்கோம். பேஷண்ட்ஸ் நீங்க கரெக்டா இல்லைன்னா நாங்க பொறுப்பாக்க முடியாதுல்ல. உண்மைதான் மேடம், ஆனா இந்த ஸ்கேனை வேற எங்க பண்ண முடியும்? அதுக்கு ஏதாவது? அது என்னன்னு எனக்கு தெரியாது சார். நீங்க மேடம் கிட்ட தான் கேட்கணும். இல்ல சிஸ்டர், நீங்க மேடம் கிட்ட தான் உங்க வைஃபை காட்டுறீங்கன்னா மேடம் சொன்ன இடத்துல தான் ஸ்கேன் பண்ணணும். நாளைக்கு அதே இதுன்னு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்னு இங்க வந்து நிக்க கூடாதுல்ல. நீங்க ஸ்கேன்லயே பாத்துருக்கலாம், ஏன் நீங்க சொல்லலைன்னு ஏதாவது ஒண்ணு கேட்பீங்க. அதுக்கு மேம பொருட்படுத்த முடியாது. எங்க ஹாஸ்பிட்டல்ல உள்ள ஸ்கேன் தான் நாங்க பார்ப்போம். வெளியில இருந்து இதுவரை யாரும் பார்த்துட்டு வந்தெல்லாம் சொன்னதில்ல சார். நீங்க வேணும்னா டவுட்டுக்கு மேம் வந்தோன்னே மேம் கிட்ட கேட்டுக்கோங்க. டாக்டர் போய் எப்போ வருவாங்க? வந்த பேஷண்ட்ஸோட ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு மேடம் கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு ஈவினிங் ஓபி கிடையாது ஸ்கேன் இருந்ததுனால. இனி நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு ஓபி இருக்கும். அந்த டைமுக்கு வேணும்னா மேம் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஈவினிங் தான் கன்சல்ட் பண்ணணுமா? அப்ப ஸ்கேனு பண்ண முடியாதா?
அதான் சொல்லிட்டேனே சார், ஸ்கேன் இன்னைக்கு அவ்வளோதான், டைம் முடிஞ்சு போயிடுச்சு. அவங்க வெளியில இருந்து வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேன் பண்றவங்க, அவங்களுக்குன்னு ஒரு டைம் வச்சு தான் வருவாங்க. நீங்க லேட்டா வர்றதுக்கு அவங்க வெயிட் பண்ண முடியாதுல்ல சார். முடிஞ்சா நீங்க அதான் சொல்றேனே, மேம் கிட்ட வந்து கேளுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மேம் எங்கேயாவது வெளியில எழுதி கொடுத்தாங்கன்னா அங்க பண்ணிக்கோங்க. சரிங்க சிஸ்டர். ஓகே சார். போதுமா? இப்போ உனக்கு திருப்தியா? நான் என்னங்க பண்ணேன்? என்ன என்கிட்ட கோவப்படுறீங்க? அவ போன் எடுக்கலைன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? அவ வந்து கூட்டிட்டு போவான்ங்கிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணிட்டே இருப்பியா? இப்ப ஸ்கேன் இந்த போச்சு, என்ன பண்ணுவ? ஏதாவது ஒண்ணுன்னா இந்த ஸ்கேன் எவ்வளவு முக்கியம் இல்ல? உனக்கு எதுவுமே தெரியாதா? படிச்சிருக்கல. நான் என்னங்க பண்ணுவேன்? நீங்களும் வெளியில போயிட்டீங்க, அத்தை மாமாவும் வெளியில போயிட்டாங்க. அண்ணி வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னதுனால தான் வெயிட் பண்ணேன். பாவம் அவங்களுக்கு என்ன வேலை இருந்துச்சோ வர முடியல. விடுங்க, அடுத்த வாரம் கூட பார்த்துக்கலாம். குழந்தை விஷயத்துல அவ்வளவு அசால்ட்டா இருப்பல்ல நீ. நம்ம தான் கரெக்டா இருக்கணும்னு இதை சொல்றாங்க. காதுல விழுந்துச்சா விழுகலையா? குழந்தை விஷயத்துல எல்லாம் அஜாக்கிரதையா இருக்காதுன்னு சொன்னா உன்கிட்ட என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? என்னமோ பண்ணுங்க. இப்போ ஏங்க இவ்வளோ டென்ஷன் ஆறீங்க? நம்ம பார்க்கலாம். என்ன பாப்ப? என்ன பாப்ப? 1 வீக்ல என்னங்க பெருசா மாற்றம் இருக்க போகுது? அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ரொம்ப அசால்ட் ஆயிடுச்சுல்ல உனக்கு. இந்த குழந்தை மேலதான் ஆரம்பத்துல இருந்தே உனக்கு அக்கறை இல்லையே. அப்ப இப்படிதானே பேசுவ? என்ன இந்த குழந்தை மேலே நான் அக்கறை இல்லாமல் நடந்துக்கிட்டேன்? ஆரம்பத்தில் எங்கள் அக்கா குடும்பத்துக்காக இந்த குழந்தை வேணான்னு நான் நினச்சேன் தான். ஆனால் உங்ககிட்ட கேட்காம ஏதாவது பண்ணணும்னு நினச்சேனா? ஏன் இப்படியெல்லாம் பேசி அநியாயமே என் மேலே பழி போடுறீங்க? சும்மா கோவத்தில் வார்த்தையை விடாதீங்கங்க. ஆமா, ஏதாவது சொல்லிட்டா மட்டும் மூக்குக்கு மேல வந்துருமே உனக்கு. அன்னிக்காக வெயிட் பண்ண, அண்ணி வரல, அதுக்காக இப்படிதான் கத்துவீங்களா? இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் பண்ணிக்கலாம்ல. ஏதோ எனக்கு மட்டும் குழந்தை மேல அக்கறை இல்லாத மாதிரி பேசுறீங்க. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. நான் என்ன பண்ணட்டும்? சும்மா எப்ப பார்த்தாலும் இரிட்டேட் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ண? வந்ததுல இருந்து திட்டிக்கிட்டே இருக்கீங்க சார். என்ன சார் இது? பிரெக்னெண்டா இருக்கிற பொண்ணு இப்படி கத்தி அழ வைக்கிறீங்க? இது ஹாஸ்பிட்டலா இல்ல சந்தை கடையா? சாரி சிஸ்டர். ஸ்கேன் பண்றவங்க போயிட்டாங்கன்னு கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். உங்களுக்கு மட்டும் தான் குழந்தை மேல அக்கறை இருக்கணுமா? உங்களுக்கு இல்லையா? உங்களுக்கு டைம் எல்லாம் சொல்ல தானே செஞ்சிருக்காங்க. நீங்க இருந்து கவனமா கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல சார். எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்களை திட்டுறது அந்த ஆம்பளைங்களுக்கு வேலையா போயிடுச்சு. இல்ல சிஸ்டர், சாரி. கவனமா கூட்டிட்டு போங்க சார். சும்மா எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்க மேலேயே பழி போட்டு திட்டாதீங்க. பாவம், அவங்க குழந்தையும் வயித்துல சுமந்துட்டு இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. இப்போ வந்து உங்க நின்று கத்திட்டு இருக்கீங்க. கூட்டிட்டு போங்க சார், கவனமா கூட்டிட்டு போங்க. போற வழியெல்லாம் திட்டி திட்டி கூட்டிட்டு போகாதீங்க. சாரி சிஸ்டர். ஏய் வாலு, சாரிடி. ஏதோ தெரியாம. ஒன்றும் தேவையில்லை. இல்லடி, ஸ்கேன் பண்ண முடியாதுன்னு சொல்லவும் டென்ஷன் ஆயிட்டேன். வேற ஒன்றும் இல்லை. எனக்கு தான் குழந்தை மேல அக்கறை இல்லை. நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறியா? அப்புறம் நான் தனியா ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். ஏய் நில்லடி, எங்க ஆட்டோ பிடிச்சு போற? அடி வாங்க போற பாரு. தேவையில்லை, நான் ஆட்டோலயே போய்ப்பேன். சரி, ஏதோ டென்ஷன்ல தானே பேசிட்டேன், விடு. ஏன் உங்களுக்கு மட்டும்தான் டென்ஷன் வருமா? எங்களுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாதா? தேவையில்லை, நான் கோவமா இருக்கேன். நான் ஆட்டோலயே போய்ப்பேன். நயன்தாரா காட்டு பெண்ணே, என் அவளை கண்டாயா? கவிதை பேசும் கண்ணே, என் அவளை கண்டாயா? உன் இருவிழி போலும் இருவிழி பார்க்கும் அவனை கண்டாயா? என்னண்டாலு கிறுக்கு மாதிரி சோஃபால உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கான்? கொக்கி என்னையாச்சு உனக்கு? என்ன இப்படி லூஸ் மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்க? எத்தனை மணிக்கு ஒன்னு வர சொன்னேன்டி, இப்போ எத்தனை மணிக்கு நீ வந்திருக்கடி? உன்னை பார்க்க ரொம்ப நேரமா இங்க ஒத்தையடி பாதையில காத்திருக்கேன்டி. என்னாச்சு? மென்டல் கிறுக்கா? என்னையாச்சு? என்ன ஒரு மாதிரி நாத்தம் குப்பு குப்புன்னு அடிக்குது? எங்க போய் குடிச்சிட்டு வந்த? சந்தையில மீன் வாங்கி குறவ சலசலன்னு குழம்பு வச்சு, குத்து மல்லி பத்தலன்னு குட்டி குத்துராடி டப்பாங்குத்து, குட்டி குத்துராடி டப்பாங்குத்து. குட்டி என்னத்த குத்துறா? குத்துராடி டப்பாங்குத்து, குட்டி குத்துராடி டப்பாங்குத்து. குட்டி குத்த மாட்டா? குட்டி வந்து டப்பாங்குத்து குத்துறாளோ? ஒன்ன நான் இம்பட்ட நாள குத்தாம இருக்கேன்ல, அதனாலதான் இப்படி போய் குடிச்சிட்டு வந்துட்டு தெரியற. ஹே லட்சுமி, என்ன லட்சுமி, என்ன அடிக்கலாம் செய்யற? அடிக்கிற அளவுக்கு உனக்கு உரிமையை யாரு கொடுத்தது? லட்சுமியா? யார் அது? புதுசா பேர் சொல்ற? அல்ல மாடு 1, கறவை மாடு 3, அடிச்சா லக்கி பிரைஸ் 50 ரூபா காசு. என்ன மெண்டலு, பித்து கொண்டு போய் தெரியறியா? குஞ்சாய் வந்தான்னா என்ன ஆகும் தெரியுமா? என்ன அப்படி அசிங்கப்படுத்திட்டு தெரியற? உன் மேல நல்ல மரியாதை வச்சிருக்கா, நீனே கெடுத்துக்கிறாத. ஏய், ஸ்திரிதான் பண்ணி வச்சு இற துணி போல் இருக்கும் இடுப்பு, இந்த இடுப்பு.
ஹார்பர்ல கட்டி வச்ச கட்டு கம்பி போல இருக்கும் சிரிப்பு உன் சிரிப்பு. கொக்கி லைலு பேபி, நீ என்ன லைலு பேபி பஹருக்கெல்லாம் வந்திருக்க? என்ன சரக்கடிக்க வந்தியா? உன்னை நான் இப்ப அடிச்சாலும் உனக்கு அது தெரியாதுல்ல. உன்னெல்லாம் தெரிய விட்டு அடிக்கணும்யா. மரியாதையா ரூம்ல போய் படுத்துரு சொல்லிட்டேன். பேபி நீ என்ன பேபி பாருக்கெல்லாம் வந்துகிட்டு, இதெல்லாம் கெட்ட பழக்கம். குடும்பத்து பொண்ணுங்கெல்லாம் வரக்கூடாது. லாயா லாயா ஐயோ குஞ்சாய் வேற வந்துட்டாளே. இந்த முதவி பெரிய பொறுப்பு பருப்புன்னு இவளை நம்பி பெரிய பெரிய காரியங்கள்லாம் கூட கொடுத்துட்டு இருக்கா. அந்த பாட்டில் இப்படி குடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு தெரிஞ்சிச்சு அவ வேலையை விட்டு வெள்ளத்தினாலும் விரட்டிடுவா. இந்த முதவி எங்கிட்டாவது நாடு கடத்தணுமே. பிரம்மனுக்கு மூடு வந்து ஒன்ன படைச்சிட்டான், அடிக்காமனுக்கு மூடு வந்து என்ன அனுப்பிட்டான். அனுப்புவான் அனுப்புவான், ஏன் அனுப்ப மாட்டான்? இப்போ ஒருத்தி வந்து நம்ம 2 பேரையும் சேர்த்து அனுப்புவா. அப்புறம் தெரியும் உனக்கு. வந்து தொலை மூதேவி மூதேவி. காலு 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 காலு. லைலா லைலா விஷம் பண்டாட்டி 2 பேர் சவுண்ட் கேட்டுச்சு. 2 பேரும் ஆளை காணுமே. எங்க போயிட்டாங்க? கொக்கி குமார் கூப்பிட்டு அடி குஞ்சாயி. உள்ள வேலையா இருந்தேன். சொல்லு என்ன விஷயம்? நீ இவ்வளவு நேரம் ஹால்ல இல்லையா? இப்பதான் ரூம்ல இருந்து வரேன். குளிச்சிட்டு இருந்தேன்டி. என்ன கூப்பிட்ட சொல்லு. இல்ல இப்பதான் உன் வாய்ஸும் குமார் வாய்ஸும் ஹால்ல கேட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் வந்தேன். அவர் என்ன எந்திரிக்கவே இல்லடி, தூங்கிட்டுல இருக்காரு. அப்படியா? என்னாச்சு? எனக்கு உங்க வாய்ஸ் கேட்டது மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் உனக்கு எங்க மேல ரொம்ப தாண்டி குஞ்சாயி பாசம். எப்ப பார்த்தாலும் எங்க நினைப்பிலேயே சுத்திக்கிட்டு இருக்கியாக்கும். சரி உட்காரு, என்ன விஷயம் பேசுவோம். வாய்ஸ் கேட்டுச்சு. லட்சுமி 2 டீ எடுத்துட்டு வாப்பா. அதான் வரேங்கம்மா. லைலா சௌமியா சொன்ன விஷயத்தை பத்தி யோசிச்சு பாத்தியா? அது எனக்கு ஓகேங்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கான பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் லைலா. எதிரியை அழிக்கிறதுல நம்ம 2 பேரும் சேர்ந்து தானடி கூட்டு. இதுல நீ மட்டும் தனியா பண்றதுக்கு என்ன இருக்கு? அதுக்கு என்னோட ஹெல்ப் என்ன வேணும்னு சொல்லு, கண்டிப்பா செய்யறேன். நமக்கு தேவை அந்த அன்னைக்கிலேயே அடியோட அழிக்கணும், அவ்வளவுதானே லைலா? அட சின்னம்மா வா, சின்னம்மா வா வா. வாங்க ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கப்பா குஞ்சாயி, நீ எப்படி இருக்க? ஃபைன் ஆண்டி. என்ன திடீர்னு வீட்டுக்கெல்லாம்? என்ன சின்னம்மா திடீர்னு இங்கெல்லாம் வந்திருக்க? அம்மா வீட்டுக்கு போனேன். சரி அப்படியே உன்னைய பார்க்கலான்னு பார்த்தா நீ இங்கே இருக்கம்னு கேள்விப்பட்டேன். அதான் சரி உங்க 2 பேருக்கும் சேர்ந்தாப்புல விஷயத்த சொல்லிட்டு போயிடுவோமேனு வீட்டுக்கே வந்துட்டேன். சொல்லு சின்னம்மா, என்ன விஷயம்? சொந்தக்காரியெல்லாம் இப்படி இருந்தா என்னத்த சொல்றது? உன் தங்கச்சிக்கு அடுத்த மாசம் கல்யாணம் வச்சிருக்கண்டி. நாளை மறுநாள் நிச்சயதார்த்தம். அதான் சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தேன். சூப்பர் ஆண்டி. குச்சி பொண்ணா பார்த்தேன். அவளுக்கு கல்யாண வயசு வந்துச்சா? ஆமாப்பா, காலேஜ் தான் படிச்சுக்கிட்டு இருந்தா. இது 3வது வருஷம். மாப்பிள்ளை வீட்டில் வந்து உடனே கட்டிக்கிறேன்னா நாங்கள் மேலே போய் படிக்க வச்சுக்கிறோம்னு கேட்டாங்க. சரி நல்ல இடம் விட்டுட்டா கிடைக்காதேன்னு முடிச்சு வச்சாச்சு. நல்ல விஷயம் தானே சின்னம்மா. உனக்கும் பாவம் கஷ்டப்படுற. அவங்க போய் படிக்க வச்சுக்கிறோம்னு சொல்லல வேற என்ன? ஆமாம் ஆமாம், வேற யாரும் இல்லை. நம்ம கோயந்து கோனார் மையன் மெட்ராஸில் இருக்கான்ல, அவன் நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறானா. சரி நல்ல பயலாமும் இருக்கான், குடிக்காம கொள்ளாம கெட்ட வழக்கம் இல்லாமல். சரிதான் அதோட முடிச்சு விடுவோமேன்னு முடிச்சு விட்றான். அது என்னவோ உண்மைதான் சின்னம்மா. குடிப்பழக்கம் இல்லைனாலே குடும்பம் நல்லா இருக்குமே. எல்லாருக்கும் அப்படி அமையாது. அமைஞ்சிருக்குன்னா நல்லபடியாக முடிச்சு விடு. எங்க ஆண்டி நிச்சயம் வச்சிருக்கீங்க? வீட்டில் தான்ப்பா. கொஞ்சம் பேருக்கு மட்டும்தானே சொல்கிறோம், அதனால சிம்பிளாக வச்சுருக்கோம். கல்யாணம் நம்ம நாதை மகால் இருக்குல்ல, அங்கே கல்யாணத்தை வச்சுருக்கோம். பத்திரிக்கை கொண்டுட்டு வரேன். இன்னைக்கு நிச்சயதானம்னு சரி சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தேன். அயத்துறாமல் எல்லாரும் வந்துருங்க. அடி லைலா உங்கள் வீட்டுக்காரையெல்லாம் கூட்டிகிட்டு வா. வாரேன் வாரேன் சின்னம்மா. சாப்பாடெல்லாம் எப்படி? யாரோட சமையல்? எல்லாம் ஒன்று முண்டாட்டி அன்னைக்கிளி சமையல் தான். அவங்கள்ட்ட தான் சொல்லியிருக்கேன். என்ன சின்னம்மா சொல்ற? அவங்கள்ட்ட சொல்லியிருக்கியா? ஆமாடி, ஆளுக்கு கொஞ்சம் பேரால இருந்தாலும் நாக்குக்கு ருசியா ஆக்கி போடணும்னு மாப்பிள்ளை வீட்டில் சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் கைப்பக்குவம் இல்லை பத்தியா. வெளியில ஹோட்டல்ல ஆர்டர் கொடுக்கலான்னு பார்த்தா ஊருப்பட்ட காசு உண்டுன்னு கேட்டாங்க. அதே நம்ம செலவுக்கு ஏற்றது மாதிரி நம்ம குடும்பத்து பிள்ளையிலே செய்யுதுங்க. அன்னைக்கு பிறந்த நாள் வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டு பார்த்தேன், அம்புட்டு ருசியா இருந்துச்சுல்ல. அதனால தான் நீங்களே செஞ்சு கொடுக்கடின்னு சும்மா சாம்பார் சாப்பாடு தான் ஆர்டர் கொடுத்துருக்கேன். போதும் போதும், கல்யாணத்துக்கு கறி போட்டுக்குருவோம். என்ன சினிமா நீ? இல்லடி விஜு. சரிப்பா, அப்ப நான் போயிட்டு வரவேன். அயத்துறாம வந்துருங்க எல்லாரும், நான் வரேன். சரி சரி வந்துடும். குஞ்சாயி போயிட்டு வரேன். ஓகே ஆண்டி. டீ காஃபி எதுவுமே சாப்பிடாம போறீங்களே, இருங்க சாப்பிட்டு போலாம். இல்லப்பா, இன்னும் 2-3 வீடு போக வேண்டியது இருக்கு. நான் கிளம்புறேன். போற இடத்துல எல்லாம் காப்பி டீயா குடிச்சு வயிறு நிறைஞ்சு போச்சு. அப்ப நான் போயிட்டு வரேன்.
ஓகே ஆண்டி போயிட்டு வாங்க. என்னடி குஞ்சாயி இது எப்படியாவது கெடுத்து உள்ளன்னு பார்த்தா பேசாம இருந்து வாய் அடைக்கிற. லூசு எதுக்கடி அவசரப்படுற? அவளுங்க தான் போய் ஹாஸ்பிட்டல்ல கிடக்காளுங்களே, அவளுங்க எப்படி வந்து இங்க சமைச்சு கொடுக்க முடியும்? அட ஆமால, அத நான் யோசிக்கவே இல்ல பாரு. இந்த நெட்டக்குரங்கும் அந்த குட்டக்குரங்கும் தான் இங்க உட்கார்ந்து இருந்துச்சு. நேத்து காய்கறி வாங்குச்சு, விசேஷத்துக்கு தாண்டி இம்புட்டு வாங்கியிருக்காளுங்க. ஆமா ஆமா லைலா, அப்படின்னா அவளுங்களுக்கு அந்த கிழவன் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆமா அப்படிதான் போல் இருக்கு. இப்ப எப்படி போய் சமைப்பாளுக? அந்த குந்தாணி இல்லைன்னா அவளுகளுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாதே. அவ இல்லைன்னா வேற ஒண்ணுமே அவளுக்கு தெரியாதே. இந்த நெட்டக்குரங்க வச்சுக்கிட்டு அந்த குட்டக்குரங்கு ஒன்னாம் செய்ய முடியாது. அந்த வனசா ஒன்னும் அந்த அளவுக்கு பெரிய ஒர்த் இல்லடி. அப்புறம் என்ன லைலா, நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இன்னும் 1 வீக் இருக்கு. அதுக்குள்ள ஒரு ஆர்டர் பிடிச்சிருவாளுங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆண்டவனா பார்த்து அவளுங்களை வச்சு அசிங்கப்பட வச்சுட்டாரு. அசிங்கம் எப்படி வரும்? ஆமா, இந்த பொம்பளை ஊரெல்லாம் நாளை கழிச்சு நிச்சயதார்த்தம்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஆனா அந்த கிழட அங்க போய் இருக்கான். திடீர்னு ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டா அவங்க நிலைமை. இவங்களே பாவம் கஷ்டப்படுறவங்க, உடனே போய் வேற ஒரு ஆர்டர் பிடிக்கணும். அதெல்லாம் இவங்களுக்கு கஷ்டம் தானே. அந்த டைம்ல நம்ம போய் ஹெல்ப் பண்ணி இந்த ஊர் ஆளுங்க முன்னாடி நல்ல பேர் எடுத்துட வேண்டியதுதான். ஆமா ஆமாடி குஞ்சாயி, சூப்பர்ல. அதுக்கு முன்னாடி அவளுங்க 2 பேரும் கடையில என்ன பண்றாளுங்க? கடை ஓடிதான் ஓடலையா? அவளுங்களால என்ன செய்ய முடியுது? அந்த குண்டமா இல்லாம கடை ரன் ஆகுதானே? நீ போய் வேவு பார்க்கணும், ஓகேவா? அதான் இன்னைக்கு உன்னோட டியூட்டி. ஓகே ஓகேடி குஞ்சாயி. என்ன பண்ணுவாளுக? வாங்கி வச்ச காய்கறியை பூரா ஊத்து பார்த்துக்கிட்டு ஐயோ அம்மாமான்னு புலம்புவாளுக. ஒரு கல்லுல 2 மாங்காய். நம்மளோட எதிரி எல்லாம் ஒரே நேரத்துல அழியிறாளுகளடி. கடவுள் இருக்கான் குமாரு. நான் லைலாடி குஞ்சாயி. ஏய், ஒரு பேச்சுக்கு சொன்னேன் லைலா. ஓகே ஓகே, நீ கிளம்பு. கடையில போய் என்ன நடக்குதுன்னு பார்த்து சொல்லு. சரிடி குஞ்சாயி, இப்பவே கிளம்புறேன்.